மீண்டும் தமிழகத்தில் கனமுதல் மிக கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. எந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கறது குறித்து பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா அடுத்தடுத்த தேதிகள் எந்தெந்த தேதிகளில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம தெரிஞ்சுட்டு போங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்க போகுது. தமிழ்நாடு முழுவதுமாகவே இந்த முறை நமக்கு மழை இருக்கும். ஏன்னா கடந்த முறை நமக்கு மழை வந்தப்போ தென் மாவட்டங்களில் சரிவர மழை இல்லாமல் வட தமிழ்நாட்டில் மட்டும் நிறைய இடங்களில் மழை பெய்ததை பார்த்தோம். அல்லது வட தமிழ்நாட்டில் மழை பெய்யாமல் தென் தமிழ்நாட்டில் மட்டும் மழை கிடைத்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் முதல் 2 வாரங்கள் இருக்கக்கூடிய இந்த முதல் 2 வாரங்களில் வட தமிழ்நாடு மற்றும் தென் தமிழ்நாடு 2 பகுதிகளிலுமேயே அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பெய்யும். அதுல செப்டம்பர் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வரைக்கும் கனமழையாகவும், செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள கனமுதல் மிக கனமழையாகவும் தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள்ல எதிர்பார்க்க முடியும். அப்போ எந்தெந்த மாவட்டத்துல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கறத முதலாவது நம்ம பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க தொடர்ந்து பயன்பெறுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வரும் நாட்கள்ல வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற தகவலும் தெரிய வரும். தமிழகத்தில் அடுத்த 10 நாட்களுக்குமே மாலை நேரங்களுக்கு அப்புறம் தான் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறதே தீவிரமா இருக்கும். குறிப்பாக இரவு மற்றும் நள்ளிரவிலும் ஒரு சில மாவட்டத்துல அதிகாலை நேரங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா பகல் நேரங்களில் என்னதான் வெயிலுடைய தாக்கம் கணிசமா அதிகரித்து காணப்பட்டாலும் இரவு நேரங்களில் நமக்கு மழை தீவிரமும் கண்டிப்பா இருக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த செப்டம்பர் மாதத்துல பகல்ல வெயிலுடைய தாக்கம் அதிகமாக தான் இருக்கும். மாலை மற்றும் இரவு நேரத்துல தான் மழை பொழிவே நமக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி, அதே போலவே நமக்கு எப்பொழுது மழை வந்தாலுமே இரவு நேரங்களில் மட்டுமே மழை வாய்ப்புகள், சில மாவட்டத்துல பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும் தீவிரமா இருக்கும். ஏன்னா கடந்த 24 மணி நேரத்துல தஞ்சாவூர், திருவாரூர் போன்ற மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள்லாம் பரவலாக நல்ல மழை கிடைத்தது. நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், அதே போல திங்கக்கிழமையிலும் நமக்கு பரவலாக டெல்டா பகுதிகளிலும் நல்ல ஒரு மழை தீவிரம் கிடைத்ததை பார்த்தோம். அதே போலதான் இனி வரும் நாட்களிலும் மற்ற மாவட்டங்களிலும் இரவு நேர மழை வாய்ப்பாக எதிர்பார்க்க முடியும். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகலில் வெயிலுடைய தாக்கம் சற்று கணிசமாக அதிகரித்திருந்தாலும் இரவு நேரங்களில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பா இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுல இன்னும் நமக்கு மழை முடியல. அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் 15 வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் இரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையினுடைய வடக்கு பகுதிகளில் பரவலாக மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும். காட்பாடி, ஜோலார்பேட்டை, ஆம்பூர், ராணிப்பேட்டை, களுவாய், செம்மேடு, அதே போல போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி, ஆரணி, வந்தவாசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக அவ்வப்போது மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உள் மாவட்டங்கள்ல அநேக இடங்களில் நமக்கு மழை தீவிரம் நிச்சயமாக இருக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு அதிகரிக்கும். செப்டம்பர் பொறுத்தவரை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு ஜூலை மாதத்தை ஒப்பிடும்போது ஆகஸ்ட்ல அதிக மழை கிடைச்சது. ஆகஸ்ட் மாதத்தை ஒப்பிடும்போது செப்டம்பர் மாதத்துல அதிக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சில மாவட்டத்துல மிதமான மழை பெய்தாலும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழையினுடைய தீவிரமும் அதிகமாக பதிவாகிறோம். ஆகவே இந்த செப்டம்பர் மாதத்துல வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் பரவலாக நமக்கு இடைவெளி விட்டு மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையுமாக வெளுத்து வாங்கும். சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழைக்கு வாய்ப்பு. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை வட தமிழக உள் மாவட்டங்களில் சற்றே அதிகரித்து எதிர்பார்க்கலாம். ஆகவே ஈரோடு, திருப்பூர் மாவட்டங்களில் காற்றுடைய வேகம் கணிசமாக அதிகரிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கரூர் போன்ற மாவட்டத்தில் மாலை நேரங்களில் தரை காற்று பொறுத்தவரை 30 முதல் 45 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரை காற்று சற்று பலமாக உள் மாவட்டத்தில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தபடியாக டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பா தீவிரமாக இருக்கும்.
டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர் உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக இடிமின்னலுடன் கூடிய கனமழை இரவு நேரத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இரவு நேரங்களில் கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க. அநேக இடங்களில் நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும். தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென் மாவட்ட பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையானது சற்றே வலுவாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தென் மாவட்ட பகுதிகள் மதுரையில் தொடங்கி குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களில் பரவலாக இடைவெளி விட்டு மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையுமாக கண்டிப்பாக பதிவாகும். ஏன்னா ஏற்கனவே ஆகஸ்ட் மாதத்தில் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் நல்ல மழை கிடைச்சிருக்கு. ஆனால் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களில் மழை வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே பதிவானதை பார்த்தோம். பெரிதளவில் மழை எதுவும் தீவிரமாகலை அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தில் தென் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி வட தமிழ்நாடாகட்டும், பெரும்பாலான பகுதிகளில் கனமழை என்பது உறுதியாகி இருக்கிறது. ஏன்னா நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிறது நம்ம பார்க்குறோம். வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள், ஏன்னா செப்டம்பர் 15 வர்றதுக்குள்ளேயே 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி மிரட்டி கொண்டிருக்கிறது. நிறைய இடங்களில் கனமழையினுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக பதிவாகிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா செப்டம்பரில் 15க்குள்ளே 2 முக்கிய தாழ்வு பகுதிகள் உருவாகி வடமேற்கு திசையில நோக்கி நகர்ந்து அநேக இடங்களில் பரவலாக மழை பொழிவையும் தீவிரப்படுத்தி வருகிறது. வடமேற்கு திசை என்று சொல்லும் பொழுது ஒரிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் கடுமையான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும். அதே மாதிரி கர்நாடகா, கேரளா பகுதிகள், மகாராஷ்டிராவிலும் தென்மேற்கு பருவமழை சற்று வலுவடைய வாய்ப்பு இருக்குது. இங்கெல்லாம் நமக்கு கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். எங்கே அதிக கனமழை பெய்யும் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில், ராஜஸ்தானில், அதே மாதிரி மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்கள், ஹிமாச்சல் பிரதேஷ் உள்ளிட்ட இடங்களில், உத்தரகண்ட் உள்ளிட்ட இடங்களிலும் அதி கனமழைக்கான வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். அதனால் வட மாநிலத்தில் இருக்கிறவங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. தமிழகம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வெள்ளப்பெருக்கு கிடையாது. உங்களுக்கு வடகிழக்கு பருவமழையில் ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம், புயல் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த வருஷம். அதே மாதிரி அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி நம்ம காற்றுனால பாதிப்பு அப்படிங்கிறத விட மழையினால சேதங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதிக மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆகட்டும், அதே மாதிரி தென்சீன கடல் பகுதியாகட்டும், எல்லா இடத்துலையுமே வலுவான புயல்கள் தான் உருவாகிட்டு இருக்கு. எங்கேயுமே நமக்கு சாதாரண புயலே கிடையாது. எங்கே பார்த்தாலுமே 200 கிலோமீட்டர் குறைவாக புயல் உருவாகிறதே ரொம்ப அரிதாக இருக்கிறது. எங்கே புயல் உருவானாலுமே அது 200 கிலோமீட்டருக்கு மேலவே உருவாகி மிரட்டி கொண்டிருக்கு. உலக நாடுகளை இந்த 2025 வருஷத்துலேருந்து நிறைய இடங்களில் புயல்கள் பொறுத்தவரை சூப்பர் சைக்ளோனாக தான் நம்ம பார்க்குறோமே தவிர சாதாரண 100 கிலோமீட்டர் மற்றும் 90 கிலோமீட்டர் புயல்கள் எங்கேயும் உருவானதாக தெரியல. அதனால தான் இந்த வடகிழக்கு பருவமழையில் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்கணும். காரணம் கடல் வெப்பம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகிருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது இந்த வருஷம் கடலுடைய வெப்பத்தன்மை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. ஆகவே நீங்கள் மறக்காமல் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் தொடர்ந்து கனமழையாக எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு முழுவதுமாகவே செப்டம்பர் 15 வரை இடைவிடாத மழை வாய்ப்பு கண்டிப்பாக பதிவாகும்.